இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என் சர்ச்சில் வந்து திருத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு என்னால் அங்கே பதில் சொல்ல முடியல. பட் ஆனால் வந்து நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ திருத்துவம்னா என்ன? ட்ரினிட்டியில் என்ன இருக்குது? காமனாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அது வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இது நம்ம எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சில பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் வந்து இன்னும் எளிமையாக சொல்ல போனோம்னா, ஒரு தண்ணி வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சா அது வந்து ஃப்ரீஸ் ஆகும், சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறும். இதே அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து அடுப்பில் வச்சு அதை ஹீட் பண்ணோம்னா அது வந்து ஆவியாக வெளியே போகும், எவாப்ரேட் ஆகும். ஸோ இதை தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுளால் இயேசு கிறிஸ்துவாகவும் செயல்பட முடியும், பரிசுத்த ஆவியினாலும் ஆவியாகவும் செயல்பட முடியும், கடவுளாகவும் செயல்பட முடியும். ஓகேவா? அதே மாதிரி கடவுளால் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் இருக்க முடியும், பரிசுத்த ஆவிக்குள்ளேயும் இருக்க முடியும். இது மூணுமே கம்பைனாகவும் இருக்க முடியும், ஒன்று சேர்ந்தும் ஒரே செப்பரேட்டாக இல்லாமல் கம்பைண்டாகவும் இருக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல வரேன். சரியா? நம்மளால் வந்து தனித்தனியாக நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து திருத்துவம். இதுதான் வந்து நம்ம வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பேப்டிசமில் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லி அவங்களுக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. இது அடிப்படையாக தான் இருந்துச்சு. ஓகேவா? அதனால தான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கடவுளாக பார்க்குறோம். கடவுளாக பார்க்குறோன்னு இல்லை, கடவுளாகவும் வணங்குறோம். அவர் தான் கடவுள், அவர் தான் உண்மையான கடவுள், சத்தியமுள்ள கடவுள். அவர் இல்லைன்னா நித்திய ஜீவன் கிடையவே கிடையாது. அவர் டைரக்டாக சொல்லிட்டாரு, நான் இல்லைன்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடையவே கிடையாது, நான் மட்டும்தான். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு சாய்ஸ் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லலை, டைரக்டாகவே சொல்கிறாரு. நான் மட்டும்தான்னு சொல்கிறாரு. நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நான் மட்டும்தான் வழி. நித்திய ஜீவனுக்கு போகணுன்னா நான் மட்டும்தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. ஸோ கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புரிஞ்சிருந்தா கீழே ஆமேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமேன்.